நீதிமன்றத்தில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கூட்டவிருந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கேட்டு மருத்துவர் ஐயா அவர்களின் ஆலோசனையின் பேரில் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தோம். அது இன்று மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் நீதியரசர் அவர்கள் சமூக நலன் மீது மிகுந்த அக்கறை கொண்டதை வெளிப்படுத்தும் விதமாக கட்சி மீதும் மருத்துவர் ஐயா மற்றும் சின்னையா அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு நான் ஆயத்தமாக உள்ளேன். இருவரும் அதனால் மாலை 5:30 மணியளவில் என்னுடைய சேம்பருக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதை நாங்கள் மருத்துவர் ஐயாவிடம் தெரிவித்திருக்கின்றோம். மருத்துவர் ஐயாவும் வருவதாக சொல்லியிருக்கின்றார். ஆமாம், மாலை 5:30 மணியளவில் நீதியரசரை சந்திப்பதற்காக வருவதாக உறுதியளித்திருக்கின்றார். நாங்கள் அதற்கு காத்திருக்கின்றோம். பொதுக்குழு தடை கேட்டு நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீங்க. இன்று மாலை வருவதன் மூலமாக இது ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் முடிவுக்கு வரும் நம்புகிறோம். ஏன்னா எல்லாருடைய ஆசையும் அதுனா இந்த பிரச்சனை முடியணும், எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். அது நீதியரசர் அவர்கள் மூலமாக நடந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இப்போ இன்று மாலை அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நாளை காலையில் பொதுக்குழு நடக்குது, அவங்க தரப்பில் நடத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு வேகத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது எந்த பிரச்சனையும் பேசி தீராத பிரச்சனை கிடையாது. பேசிவிட்டால் நாளைய பொதுக்குழு தள்ளி வைத்து விடலாம். ஒன்றும் அது தலைமொழிக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனால் பொதுக்குழுவை தள்ளி கூட வைக்கலாம். மருத்துவர் ஐயாவினுடைய சொன்ன அந்த 17/8 அன்றைய தேதியில் நடைபெறக்கூடிய பொதுக்குழுவில் இவங்கள கூட கலந்துக்கலாம். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பை ஏற்று மாலை 5:30 மணிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் உயர்நீதிமன்றத்திற்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விடுத்திருக்கக்கூடிய அழைப்பினை அன்புமணியை தொடர்ந்து மருத்துவர் ராமதாசுவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவரும் தனிப்பட்ட முறையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக தன்னுடைய மகனோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார் என்பது ராமதாஸ் அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. அதன்படி மாலை 5:30 மணிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தனி அறையிலே அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகிய இருவரும் அமர்ந்து அவர்களுக்குள் எழுந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரம் தொடர்பான அந்த மோதல் போக்கை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையிலே இந்த அழைப்பு அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி மாலை 5:30 மணியளவில் அன்புமணி ராமதாஸ் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் அமர்ந்து பேசுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். தற்பொழுது பாமக தரப்பு வழக்கறிஞர் கோபு, அதாவது ராமதாஸ் ஆதரவு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய VS கோபு அன்புமணி மட்டுமல்லாமல் ராமதாஸ் அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார், அதாவது இந்த நிகழ்வில் பங்கேற்பார் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக மாலை 5:30 மணி அளவில் நடைபெறக்கூடிய அந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு ராமதாசும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இருந்து இன்னும் சற்று நேரத்தில் சென்னைக்கு ராமதாஸ் புறப்பட இருக்கின்றார். அன்புமணியும் சென்னை அணையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து இன்று மாலை 5:30 மணியளவில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவரும் புறப்பட இருக்கின்றார். பாமகவினுடைய நலன் கருதி ராமதாஸ் மற்றும் அன்புமணியுடன் தனியாக நான் ஆலோசனை நடத்த விரும்புகின்றேன் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியிருந்தார். நாளைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி கூட்டுவதாக அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். ஆனால் நிறுவனரான தன்னுடைய அனுமதி இல்லாமல், அதிலும் குறிப்பாக பாமகவினுடைய தலைவராக தன்னை அறிவித்துக் கொண்டு விட்ட நிலையில் தான் பாமகவின் தலைவர், எனவே தன்னுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் அன்புமணி நடத்தக்கூடிய பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ராமதாஸ் தன்னுடைய ஆதரவு வழக்கறிஞர்கள் மூலமாக உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று நடைபெற இருந்த நிலையில்தான் வழக்கை விசாரிக்க இருந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த அழைப்பினை 2 தரப்புக்கும் வழங்கியிருக்கின்றார். ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய இருவரும் என்னுடைய அறைக்கு வந்து இன்று மாலை 5:30 மணி அளவில் சந்திக்க வேண்டும் என்று நட்பின் அடிப்படையிலே ஒரு அழைப்பினை விடுத்திருந்தார். அந்த அழைப்பை அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகிய இருவருமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீண்ட நாட்களாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாமகவில் தந்தை மகனுக்கு இடையிலான அந்த அதிகார மோதல் என்பது இன்று மாலை 5:30 மணி அளவில் முற்று பெறுமா? மருத்துவர் அன்புமணி நடத்தக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக தடை கேட்டு நீதிமன்றம் சென்றிருக்கக்கூடிய ராமதாஸ் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய சமரசத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வாரா, அல்லது அன்புமணி ராமதாஸ் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனுடைய அறிவுறுத்தலை ஏற்றுக்கொண்டு
தன்னுடைய தந்தைக்கு எந்த விதமான நெருடலையும் ஏற்படுத்த மாட்டேன் என்று கூறி நாளைய பொதுக்குழு கூட்டத்திற்கு அவர் அதை ஒத்திவைக்கக்கூடிய ஒரு அறிவிப்பினை வெளியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. இரண்டு வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. ஒன்று, அன்புமணி தன்னுடைய தந்தை ராமதாசுக்காக தன்னுடைய தலைமைத்துவத்தின் கீழ் நாளை நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தை ஒத்திவைப்பதற்கு உடன்பட வேண்டும். அல்லது தன்னுடைய மகன் அன்புமணி அவர்களுக்காக தந்தை ராமதாஸ் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாளை அவர் நடத்தக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திற்கு நான் எந்த தடையும் கேட்க மாட்டேன், என்னுடைய மனுவை நான் திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன் என்று கூற வேண்டும். இந்த இரண்டு வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. எனவே இந்த இரண்டில் இது நடக்கும் என்பதை எதிர்பார்த்து பாமகவினர் காத்திருக்கின்றார்கள். கடந்த பல நாட்களாக தொடர்ந்து பாமகவினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருவரையும் சமாதானப்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள். அது மட்டுமல்லாமல் பாமகவிற்கு வெளியில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள், பாமகவோடு கூட்டணியில் இல்லாத கட்சிகள் கூட ராமதாசுக்கு ஆதரவாகவோ அல்லது அன்புமணிக்கு ஆதரவாகவோ கருத்துக்களை கூறி இருவரும் உடனடியாக ஒரு சமரசத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் அது பலன் தராத நிலையில் தான் தற்பொழுது இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த கூட்டத்தின் அதாவது 5:30 மணிக்கு நடைபெறக்கூடிய சந்திப்பின் மூலமாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான இந்த மோதல் போக்கு முடிவுக்கு வருமா, பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைவர் யார் என்ற குழப்பத்துக்கு தீர்வுக்கு வருமா, பாமகவில் பொதுக்குழு கூட்டம் நாளை அன்புமணி தலைமையில் நடைபெறுமா, அல்லது ஏற்கனவே ராமதாஸ் அறிவித்திருக்கக்கூடிய தேதியில் நடைபெறுமா, அல்லது இரண்டு பேரும் மீண்டும் ஒரு முறை தங்களுடைய அந்த மோதல் போக்கை கைவிடாமல் தொடர்ந்து மாறுபட்ட கருத்துடன் தான் செயல்படுவார்களா என்பது இன்று மாலை 5:30 மணியளவில் தெரிய வரும். வழக்கமாக நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் பொதுக்குழு கூட்டம் உள்ளிட்ட அரசியல் நிகழ்வுகளுக்கு எதிராக முக்கியமான தீர்ப்புகள் வரும். எந்த கட்சியாக இருந்தாலும் பொதுக்குழுவுக்கு எதிராக அந்த கட்சியினுடைய சில நிர்வாகிகள் நீதிமன்றத்திற்கு சென்றால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து அந்த கட்சியினர் காத்திருப்பார்கள். ஆனால் பாமகவினுடைய பொதுக்குழு அறிவிப்பு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கின்றது. நீதிமன்றத்தினுடைய விசாரணை அறைக்கு வெளியில் நீதிபதியினுடைய தனி அறையிலே இந்த வழக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட இருக்கின்றன. எனவே அந்த சந்திப்பின் மூலமாக 5:30 மணியளவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் தங்களுக்கு இடையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாட்டுக்கு தீர்வு காண்பார்களா என்பதுதான் பாமகவினருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இன்று மாலை 5:30 மணியளவில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய இருவரும் அமர்ந்து பேச இருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.